சென்னை அண்ணா சாலையில் ஜெமினி மேம்பாலம் அருகே திடீர் விரிசல் ஏற்பட்டுள்ளது. தற்போதைய நிலவரத்தை செய்தியாளர் ரகுவரனிடம் கேட்கலாம். ரகுவரன், சாலையை செப்பனிடும் பணி தற்போது எந்த அளவில் இருக்கிறது? தற்போது அந்த பணியானது நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நம் ஒளிப்பதிவாளர் கணபதி அவர்கள் காட்டிக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கலாம். தற்போது அந்த விரிசல் ஏற்பட்டது நேற்று முன்தினம் ஏற்பட்ட பள்ளத்தின் ஒரு தொடர்ச்சியாக தான் இந்த விரிசல் ஏற்பட்டிருக்கிறது. அதை நாம் பார்க்க முடிகிறது. தற்போது அதனை சீர் செய்யும் பணியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மெட்ரோ பணியாளர்கள் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்டோர் வந்து அந்த இடத்தில் மேலும் சில துளைகள் இட்டு அந்த விரிசலை அடைக்கும் பணியை தற்போது துவங்கி இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் எதனால் இந்த விரிசல் ஏற்பட்டது, இனி ஏற்படுவதற்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கிறதா என்றும் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். மெட்ரோ பணிகள் முழுமையாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. அண்ணா சாலையில் சென்ட்ரலில் இருந்து சைதாப்பேட்டை வரை கிட்டத்தட்ட 19 கிலோமீட்டருக்கு அந்த சுரங்கப்பாதை வழியாக இருவழி பாதையாக அந்த சுரங்கப்பாதை அமைக்கும் பணியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுதுதான் இந்த விரிசலானது ஏற்பட்டிருக்கிறது. நேற்று முன்தினம் ஒரு பள்ளம் ஏற்பட்டது. இதில் ஒரு பேருந்தும் ஒரு காரும் பாதிப்புக்குள்ளானது. இந்த நிலையில் தொடர்ந்து இந்த விரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இதற்கான இந்த விரிசல் அடைக்கும் பணியானது தற்போது விரிவாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறிப்பாக இந்த திடமான சிமெண்ட் கலவைகள் கொண்டு இதை அடைக்கும் பணியானது துவங்கி இருப்பதை தான் நாம் சொல்ல முடிகிறது. மேலும் எதனால் இந்த பள்ளமானது ஏற்பட்டது, இதை அடைப்பதற்கான வழிகள் என்ன என்பது தொடர்பாக விசாரிச்சுட்டு இருக்காங்க. நம்ம இந்த சிமெண்ட் கலவையை கொண்டுதான் இந்த இடத்தை அழைக்க போறாங்க. நீங்க பார்க்கலாம், இந்த சிமெண்ட் கலவையை கொண்டுதான் இந்த திடமான சிமெண்ட் கலவை மற்றும் இந்த ஜல்லி, சிறிய வகையிலான ஜல்லிகள்லாம் இங்க இருக்கு. இந்த சிறிய வகையிலான ஜல்லிகள் இதை கொண்டுதான் இந்த விரிசலை அடைக்கும் பணியானது தற்போது நடைபெற இருக்கிறது. இதை கலக்கி வச்சிருக்கிறாங்க. இதை கொண்டுதான் அந்த பள்ளத்தை வந்து அந்த விரிசலை சரி செய்யும் பணியானது நடைபெற இருக்கிறது. இது குறித்து இங்க இருக்கக்கூடிய மெட்ரோ அதிகாரிகளிடம் கேட்டதற்கு இன்னும் ஒரு சில மணி நேரத்தில் இந்த பணியானது சரி செய்யப்பட்டு விடும் என்றுதான் தெரிவித்திருக்கிறார்கள். இதுவரை 30க்கும் மேற்பட்ட இந்த மெட்ரோ பணி துவங்கியதிலிருந்து 30க்கும் மேற்பட்ட இடங்களில் இது போன்ற விபத்துகள் ஏற்பட்டிருக்கிறது. அனைத்துமே சரி செய்யப்பட்டுவிடும். அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுதான் இந்த பணியானது துவங்கப்பட்டிருக்கிறது என்று இவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். காயத்ரி, ரகுவரன், சம்பவ இடத்தில் தற்போது யார் யாரெல்லாம் இருக்கிறார்கள்? தற்போது இந்த பகுதிக்கான அதாவது மெட்ரோ பணிகள் 2 வழித்தடமாக இந்த சென்னையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதில் இந்த சென்னை அண்ணா சாலை பணிக்கான இந்த மேலாளர் தற்போது விரைந்து கொண்டிருக்கிறார் இந்த பகுதிக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த மெட்ரோ பணிகள் நடத்தி கொண்டிருக்கிற உயர் அதிகாரிகளும் தற்போது இந்த இடத்தில் வந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இது போன்ற ஆபத்து காலங்கள் ஏற்பட்டால் இந்த பணிகளை எப்படி சரி செய்வது என்று இதற்கென ஒரு குழுவும் இருக்கிறது. இந்த பள்ளம் ஏற்பட்டாலோ, விரிசல் ஏற்பட்டாலோ, அல்லது பழைய கட்டிடங்களில் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டாலோ அதை சரி செய்வதற்கென்று மெட்ரோ நிறுவனத்தில் அதற்கென்று ஒரு தனி கமிட்டி இருக்கிறது. அதுக்கென்று தனி குழுவும் இருக்கிறது. பாதுகாப்பு அதிகாரிகள் இருக்கிறார்கள். அந்த பாதுகாப்பு அதிகாரிகளும் தற்போது அந்த இடத்தில் வந்து ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். அண்ணா சாலையில் 2 நாட்களுக்கு முன்பு பெரிய அளவில் ஏற்பட்ட பள்ளத்திற்கு அருகேயே இது போன்று விரிசல் ஏற்பட்டிருப்பது, அதாவது அது வந்து வலது பக்க சாலையில் ஏற்பட்டது என்றால் இந்த விரிசலானது இடது பக்க சாலையில ஏற்பட்டிருக்கிறது. அதனால் இந்த காலை நேரத்தில் இது ஏற்பட்டிருப்பதன் காரணமாக பெரிய சாலை போக்குவரத்தும் பாதிப்பும் ஏற்பட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. போக்குவரத்தில் பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாக சொல்லியிருக்கிறீர்கள் ரகுவரன். எந்த பகுதி வழியாக போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது? போக்குவரத்தில் என்ன இடையூறு ஏற்பட்டிருக்கிறது? அதாவது நீங்க பார்க்கலாம், ஜெமினி பாலத்திலிருந்து தற்போது அதை ஒளிப்பதிவா கணபதி காட்டிட்டு இருக்காரு. ஜெமினி பாலத்திலிருந்து பேருந்துகளும் வாகனங்களும் சென்ட்ரல் நோக்கி வந்துகிட்டு இருக்கு. நாம தற்போது அந்த காட்சிகளை பார்த்துட்டு இருக்கோம். அதுல ஒரு பகுதியில தான், சாலையின் ஒரு பகுதியில் தான் இந்த விரிசல் ஏற்பட்டிருக்கிறது. அதனால தடுப்பு வேலிகள், தடுப்புகள் அமைக்கப்பட்டு சாலையின் ஒரு பகுதி வழியாக இந்த வாகனங்கள் செல்ல தற்போது அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதனால வாகனம் நெரிசலோட தான் போயிட்டு இருக்கு. தற்போது இந்த பணியை வந்து மேலும் குறுக்கலுக்காக தற்போது நீங்க அந்த பேரிகார்ட் எல்லாம் போடுறத பார்க்கலாம். தற்போது மெட்ரோ அதிகாரிகள் மேலும் அந்த சாலையை குறுக்கி அந்த அவங்க பணி செய்யும் இடத்தை குறுகலாக்கி சாலை போக்குவரத்து பாதிப்பு ஏற்படாமல் இருப்பதற்காக அந்த பணிகள் செய்யும் இடத்தை குறுக்கி தடுப்பு வேலிகள் அமைத்துக் கொண்டிருக்க காட்சிகளை தான் நாம் தற்போது பார்த்துட்டு இருக்கோம்.
தற்போது அவங்க வரைக்கும் கேட்டப்போ சிமெண்ட் கலவைகள் வைத்து அந்த இடத்தை அடைத்த பிறகு அதன் பிறகு ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும் என்று இந்த அதிகாரிகள் தெரிவிச்சிருக்கிறாங்க. காயத்ரி, அண்ணா சாலையில் ஏற்பட்ட விரிசலை தற்போது சீர் செய்யும் பணியில் தற்போது மெட்ரோ ரயில் பணியாளர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக ரகுவரனிடம் தகவல்களை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். ரகுவரன், இணைப்பில் இருங்கள், தொடர்ந்து பேசலாம். இதனால் ஒரு கடும் சாலை போக்குவரத்தும் ஏற்பட்டிருக்கிறது. அது தொடர்பான தகவல்களோடு நமது செய்தியாளர் சுப்பிரமணியன் தற்போது இணைப்பில் இருக்கிறார். சுப்பிரமணியன், எந்த பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது? இதனால் பணிக்கு செல்வோர் எவ்வளவு அவதிப்படுகிறார்கள்? அண்ணா மேம்பாலம் அருகே சாலையில் ஏற்பட்ட விரிசல் காரணமாக அண்ணா மேம்பாலத்தை சுற்றி இருக்கக்கூடிய சாலைகள் அனைத்தும் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த காட்சிகளை நமது ஒளிப்பதிவாளர் ஜஸ்டின் உங்களுக்கு அளித்துக் கொண்டிருக்கிறார். தற்போது நாங்கள் நின்று கொண்டிருக்கக்கூடிய இடம் அண்ணா மேம்பாலத்தின் மேல் பகுதியில் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். அந்த பகுதி முழுவதுமாக கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. டி நகரில் இருந்து அண்ணா மேம்பாலம் நோக்கி வரக்கூடிய சாலை முழுவதுமாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. அதே போல நுங்கம்பாக்கத்தில் இருந்து அண்ணா மேம்பாலம் வரக்கூடிய உத்தமர் காந்தி சாலையும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. அண்ணா மேம்பாலத்திலிருந்து எல்ஐசி நோக்கி செல்லக்கூடிய சாலையும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. மயிலாப்பூரில் இருந்து, அதாவது கதீட்ரல் சாலையில் இருந்து அண்ணா மேம்பாலம் வரக்கூடிய சாலையும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. கடுமையான போக்குவரத்து நெரிசல் காரணமாக அலுவலகத்தில் செல்பவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கடந்த சனிக்கிழமை இதே போல சாலையில் பள்ளம் ஏற்பட்ட காரணமாக பல மணி நேரம் போக்குவரத்து நெரிசல் கடுமையாக ஏற்பட்டது. ஒரு நாள் முழுவதுமாக அந்த பாதை அடைக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக அடுத்த நாள் தான் அந்த பாதை சரி செய்யப்பட்டு மீண்டும் போக்குவரத்து தொடங்கியது. இந்த நிலையில் இன்று காலையில் மீண்டும் சாலையில் விரிசல் ஏற்பட்ட காரணத்தினால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த பகுதியில் போக்குவரத்து மாற்றங்கள் எதுவும் செய்யவில்லை என்று போக்குவரத்து போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விரிசல் இடந்த பகுதியில் மட்டுமே தடுப்பு பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டு சாலை ஓரமாக போக்குவரத்து செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக போக்குவரத்து போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மெட்ரோ ரயில் நிர்வாகத்தினர் உடனடியாக அந்த விரிசலை சரி செய்த பிறகு மீண்டும் சீரான போக்குவரத்து செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக போக்குவரத்து போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சி அண்ணா மேம்பாலத்தின் கீழ்ப்பகுதி, அதாவது சர்வீஸ் சாலை என்று சொல்லக்கூடிய கீழ்ப்பகுதியோட சாலை. அந்த சாலையில் வாகனங்கள் வரிசையாக நின்று கொண்டிருக்கிறது. போக்குவரத்து நெரிசல் கடுமையான பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறது. அந்த காட்சிகள் தான் நீங்கள் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதே போல நுங்கம்பாக்கத்து உத்தமர் காந்தி சாலையிலிருந்து அண்ணா மேம்பாலம் எல்ஐசி செல்லக்கூடிய சாலை முழுவதுமாக கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை தான் நீங்கள் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள்.